ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும். என்னென்னா, நான் உங்களுக்காக ஃப்ரீயாக நாளை நமதே அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்சை நாங்கள் இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். எந்த ஆண்டு வணிக தொழிற்சாலை அமைப்பதற்கு தாமஸ் மன்றோ முகலாய அரசர் ஜஹாங்கீரிடம் அனுமதி பெற்றார் அப்படிங்கிறது கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 1614 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட இணைகளுள் சரியான இணைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை இணை சரியாக இருக்குதுன்னு சொல்லணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஜமீன்தாரி முறை. இது எந்த வருஷம்? 1793 கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. அடுத்து ரைத்துவாரி முறை பாருங்கள், 1820. இதுவும் கரெக்டு தான். மகள்வாரி, அது மகள்வாரின்னு கொடுத்துருக்காங்க. அது மகள்வாரி முறை. இது எந்த வருஷம்னா 1833 கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். அப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அனைத்தும் சரி அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ அடுத்து பாருங்கள், சொந்த சாகுபடி முறை முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட மாநிலம். சொந்த சாகுபடி முறை முதல்ல எந்த மாநிலத்தில் வந்துச்சு அப்படிங்கிறது கொஸ்டின். ரொம்ப சிம்பிள், ஆப்ஷன் பி, தமிழ்நாடு அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? தமிழ்நாடு. இப்போ அடுத்து பாருங்கள், இனவாரி முறை. இனவாரி முறை முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட மாநிலம். இனவாரி முறை எந்த மாநிலத்தில் முதல்ல வந்துச்சு? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பஞ்சாப். இதை வந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு விரிவுபடுத்தியிருப்பாங்க. அது என்ன இடம் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். சரி, அது மட்டும் இல்லாமல் இனவாரி முறையை இன்னொரு மெத்தடில் சொல்லுவோம். அதோட பேர் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மனித உழைப்பு என்பதே உடல் உழைப்பு தான் என்ற கருத்தை கூறியவர் யாருங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, காந்தி அப்படிங்கிறது தான் கரெக்டு. மனித உழைப்பு என்பதே உடல் உழைப்பு தான் சொன்னது யார்? காந்தி. இந்திய தொழில் கொள்கை அறிமுகப்படுத்திய ஆண்டுகளில் பொருந்தாதது இது. எந்த வருஷம் வந்து தொழில் கொள்கை வரல? ஸோ 1976 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மட்டும் கிடையாது, 1977 வரும். மொத்தமாக 5 தொழில் கொள்கைகள் உண்டு. சரிங்களா? இப்போ 7வது கொஸ்டின் போயிடலாமா? இந்தியாவின் முதல் தொழில் கொள்கை, ஃபஸ்ட்டு தொழில் கொள்கை எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். 1948 ஏப்ரல் 6 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏப்ரல் 6. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்திய முக்கிய தொழில் கொள்கைகள் அவற்றின் மைய கருத்துக்களுடன் பொறுத்துக. அதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதை நம்ம பொருத்தணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 1948 கொடுத்துருக்காங்க. 48ஓட முக்கிய நோக்கம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம். அப்போ 1948 முக்கிய நோக்கம் எது? கலப்பு பொருளாதாரம். அப்போ 1ங்கிறது 2. சரி, இப்போ அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 1956. ஸோ இதுக்கு எது கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டார வேற்றுமையை குறைத்தல். அப்போ 1956னா வட்டார வேற்றுமையை குறைத்தல். அடுத்து பாருங்கள் 1980 இருக்கா? ஸோ 80ஓட தொடர்புள்ளது எது அப்படின்னா அதுக்கு நேராகவே இருக்குது பாருங்கள், தொழில்துறை வளர்ச்சி. 1980 தொழில்துறை வளர்ச்சி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்கள், 1991. இது தொழில்துறையை அரசு அதிகாரிகளிடமிருந்து மீட்டல். அதுவும் நேராக தான் இருக்குது. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் 2 மட்டும் தான் மாறி இருக்குது. அப்போது என்ன வரும்? 2, 1, 3, 4ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. எந்த தொழில் கொள்கை சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கு வழிவகை செய்து பொதுத்துறை நிறுவனங்களை விரிவுபடுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள். என்னென்னா ஆப்ஷன் சி, 1977. எந்த தொழில் கொள்கை சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கு வழிவகை செய்து பொதுத்துறை நிறுவனங்களை விரிவுபடுத்தின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? 1977. அடுத்து 1991 தொழில் கொள்கை தொடர்பான கூற்றுகளில் பொருந்தாதது எது தப்பாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த தொழில் கொள்கையை கொண்டு வந்தது நரசிம்மராவன் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. பல ஆண்டுகள் நஷ்டத்தில் இருந்த பொதுத்துறையை தனியாரிடம் ஒப்படைப்பது இதன் நோக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 100% கரெக்டு. ஏன்னா அதுவே என்னது எல்பிஜி மாடல் தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ அது கரெக்டு. அப்போ அதே மாதிரி 3வது பாருங்கள், இந்திய பொருளாதாரத்தை உலக பொருளாதாரமாக மாற்றும் வகையில் தாராளமயமாக்குதல் என்ற கொள்கையை அரசு கொண்டிருந்ததுங்கிறாங்க. இதுவும் 100% கரெக்டு தான். அப்போது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நமக்கு பொருந்தாது தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறாங்க. இது 100% உண்மை. இப்போ ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ரன் ஆகும்னா அது சம்மந்தமான ஒரு சிறிய ஃபேக்ட்ரி வேணும். அப்போ முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது ஒரு சிறிய ஃபேக்ட்ரி தான். அப்போ இந்திய பொருளாதாரம் மொத்த குத்தாக்கன்னு கொடுத்துருவாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. குத்தாக்க முதலீட்டில் 60 முதல் 70% சிறு தொழில் நிறுவனம் மூலமாக கிடச்சிருக்கு. இதுவும் கரெக்டு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, 60 to 70. சரிங்களா? அப்போ இரண்டும் சரி தான் ஆன்சரு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நாட்டின் திறனை முழுவதுமாக சுரண்டுவதே தொழில்மயமாதல். இது மனித இனத்தின் சாபக்கேடு அப்புறம் இழிவு இந்த மாதிரிலாம் சொன்னது யாருன்னா காந்தி தான் சொல்லியிருப்பார். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த சுதந்திரத்துக்கு பின்னர் 14 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாள் பர்டிகுலராக எந்த வருஷம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1969. டேட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜூலை 19. ஜூலை 19. அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க.
பொருளாதார திட்டமிடுதல் என்பது தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிக்கும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, ராபின்சன் தான் சொல்லியிருப்பார். மனிதரை வாசிக்கிறேன். பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது. சொன்னது யார்? ராபின்சன். களவு பொருளாதாரம் உள்ள நாடுகளுள் பொருந்தாதது எது? ஸோ எந்த நாட்டில் களவு பொருளாதாரம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் களவு பொருளாதாரம் தான். ஸோ இங்கிலாந்துலேயும் உண்டு, ஃப்ரான்ஸில் உண்டு, பிரேசில்லையும் உண்டு, ஐஸ்லாண்ட்லேயும் உண்டு. ஸோ எல்லா நாடும் உண்டு. அப்போ நம்ம பொருந்தாது கேட்டிருக்காங்க. ஸோ மேற்கண்டு எதுவும் இல்லைங்கிறது தான் ஆன்சர். மாடுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா, இங்கிலாந்து, பிரேசில், ஃப்ரான்ஸ், ஐஸ்லாந்து அப்படி டியூன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த நாட்டிலலாம் களவு பொருளாதாரம் இருக்குது. களவு பொருளாதாரம் தொடர்பான இயல்புகளில் பொருந்தாதது எது? ஸோ இது சம்மந்தமாக இருக்கக்கூடியதில் பொருந்தாது எதுன்னு கண்டுபிடிக்கணும். என்ன இது? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுதல். அதுதானங்க களவு பொருளாதாரம். தனியாரும் பொதுத்துறையும் சேர்ந்து செயல்பட்டால் களவு பொருளாதாரம். அதான் கான்செப்டே. அப்போ அது உண்டு. தனியார் துறை வளர்ச்சியை அதிகப்படுத்துதல், இதுதான் தப்பு. பொதுத்துறை வளர்ச்சியை அதிகப்படுத்துகிற நோக்கமாக தான் களவு பொருளாதாரமே வரும். அப்போ ரெண்டாவது ஒன்று கிடையாது. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? சுதந்திர அங்காடியை கட்டுப்படுத்தும் நிறைந்தது, கட்டுப்பாடும் நிறைந்தது. அதாவது சுதந்திரமான மார்க்கெட் இருக்கும், ஆனால் அதில் கண்ட்ரோல்ஸும் இருக்கும். ஸோ அதான் கான்செப்ட். அப்போ இது கரெக்டு. திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி. அப்போ இதுவும் கரெக்ட். ஒரு பிளானிங் இருக்கும். அப்போ இதில் பொருந்தாது எது? ஆப்ஷன் பி தான் பொருந்தாது. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கொஸ்டினில் இந்திய பொருளாதாரம் முக்கிய சிறப்பம்சங்களில் பொருந்தாதது. ஸோ இந்திய பொருளாதார சிறப்பம்சங்களில் ஒன்றே மட்டும் பொருந்தலை. என்னென்னு கண்டுபிடிக்கணும். மக்கள் தொகை பகுப்பு. நிறைய மக்கள் தொகை இருக்கான்னா இருக்குது இல்லையா? இந்திய பொருளாதாரத்துக்கு அது ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்குது. நிலையான பேரளவு பொருளாதாரம். இப்போ போன வருஷம் ஒரு 10 மில்லியன் நம்ம சம்பாதிச்சிருந்தோம்னா அடுத்த வருஷம் என்ன 20 மில்லியனாக சம்பாதிக்கிறோம். டெய்லி நிலையாக அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்போ இதுவும் இருக்குது. கிராமப்புற பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. இதுதான் தப்பு. நம்ம பொருளாதாரத்தோட முக்கியமான நோக்கம் என்னென்னா நகர்ப்புற பகுதிகளின் விரைவான வளர்ச்சி அப்படிங்கிறத நோக்கம். சரிங்களா? அப்போ அது தப்பாக இருக்குது. அப்போ லாஸ்ட் ஒன்று பாருங்கள். பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. இதுவும் கரெக்டு தான். அப்போது சி தான் தப்பு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று ஒன்று பாருங்கள். பொருளாதார ஆய்வறிக்கை 2021-22 படி மொத்த உள்நாட்டு வளர்ச்சி விகிதம் உண்மையான உள்நாட்டு வளர்ச்சி விகிதத்தை விட சற்று கம்மியாக இருக்குது. அதான் நம்ம ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கோம், அதை விட நம்ம அச்சீவ் பண்ணுறது அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம சக்ஸஸ் தானே. அப்போ இது ஓரளவு கரெக்டு தான். ரெண்டாவது லைன் பாருங்கள். இதன் மூலம் இந்தியா ஒரு நிலையான பேரளவு பொருளாதாரம். நான் அடி சொன்னேன்ல, முந்தின பாயிண்ட்லேயே இதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தான் கரெக்டு தான். அப்போது ரெண்டுமே சரி. அப்போ இரண்டும் சரி அப்படிங்கிறது ஆன்சர். நம்ம 19வது கொஸ்டின் போயிடலாமா? இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும். வணிக மூலதன காலம் எந்த வருஷம் நமக்கு தெரியும்ல. வணிக மூலதன காலம் பிரிட்டிஷ்காரங்க வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு அவங்க அந்த ராணியோட அறிக்கை வர்ற வரைக்கும், அதாவது 1757 to 1813 வரைக்கும். அடுத்து தொழில் மூலதன காலம் 1813 நம்ம இந்த பெரும் புரட்சி வரைக்கும் இருக்கும், 1858 வரைக்கும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நிதி மூலதன காலம் 1858 நம்ம சுதந்திரம் வாங்குற வரைக்கும் இருக்கும், 1947 வரைக்கும் இருக்கும். அப்போ எல்லாமே கரெக்டு தான். அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள். 2024 உலக வங்கி அறிக்கையின்படி இந்தியாவோட ஜிடிபியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், 6.5. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான விரிவாக்கத்தை தேர்ந்தெடுக்க. எது கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது எல்லாருக்குமே தெரியும், இது கரெக்டு. அடுத்து பிபிபினா பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி, இதுவும் கரெக்டு. அடுத்து எஃப்டிஐ, இதில் தான் வித்தியாசம் இருக்குது. என்னென்னு பாருங்கள். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இன்வெஸ்டர் வராது, அதுக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தை வரும். அது என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்ட்ரக்ஷனல் இன்வெஸ்டர், இது கரெக்டு. அப்போது இதில் சி தான் தப்பு. சி என்னங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லணும். அடுத்து இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம் என வர்ணித்து இயந்திரங்கள் நம்ம இணக்கமான வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்து விடும். நான் ஆடி சொன்னேன்ல, சாபக்கேடு பாவம் எல்லாம் யார்? காந்தி தான் சொல்லியிருப்பார். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஏ தான் ஆன்சர். காந்தி அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்து 23வது கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய பொருளாதார இயல்புகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம பார்த்தாலே தெரியுது. இந்தியானாலே கலப்பு பொருளாதாரம் தான். முதல்லேருந்து அதான் பார்த்துட்டு வரோம். அப்போ ஃபஸ்ட் ஒன்று வந்து கரெக்டுன்னு சொல்லிடலாமா? அடுத்து பாருங்கள். வேகமாக வளர்ந்து வரும் பணிகள் துறை, இதுவும் கரெக்டு தான். ஏன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் தான் தொடர்ச்சியாக முன்னேறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அடுத்து பாருங்கள். தொழில்துறை முக்கிய பங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இந்தியா அதிகமாக பொருளாதார முக்கியத்துவம் கொடுக்குறது எது? வேளாண்மை துறை. அப்போ வேளாண்மை துறை முக்கிய பங்கு அப்படிங்கிறது தான் கரெக்டு. இதில் தொழில்துறையும் கொடுத்துருக்காங்க. அப்போ அது வராது. லாஸ்ட் ஒன் பாருங்கள். வளர்ந்து வரும் சந்தை. ஒவ்வொரு நாளும் இந்தியாவோட மார்க்கெட் பெருசாகிக்கிட்டே இருக்குது. அப்போ இதுவும் கரெக்டு தான். அப்போ நமக்கு சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து இந்திய பொருளாதாரம் எதிர்கொள்ளும் சிக்கல்கள், என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு சம்மந்தம் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். குறைவான தனிநபர் வருமானம். ஆமாம், ஒவ்வொரு பெர் கேபிட்டல் இன்கம், ஒரு தனிநபர் வருமானம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது உண்டு தான். அடுத்து பாருங்கள். அதிக மக்கள் தொகை. ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க.
அதனால் வேலைவாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க இல்லையா? தொன்மையான சமூக அமைப்பு முறை, ஓகே, பழமையை இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம். லாஸ்ட் ஒன் பாருங்கள், சமமான ஊதிய நிலை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமமாக சம்பளம் கொடுக்குறது எப்படி சிக்கலை உருவாக்கும்? அப்போ இது வந்து தப்பு. அப்போ இதுதான் என்னது? பொருந்தலை. அப்போ டி தான் ஆன்சர். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 1765 முதல் 1858 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் எத்தனை முறை பஞ்சங்கள் ஏற்பட்டன அப்படிங்கிறது கொஸ்டின். எத்தனை முறை பஞ்சம் நடந்துச்சு? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 12 தடவை இந்தியாவில் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 4 உணவு பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கு. சரி, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது இல்லாமல் ஆடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் நம்ம சேனல் சார்பாக நாளை நமது அப்படின்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் குரூப் 4க்காக உங்களுக்கு கொடுக்க போகிறதா. ஸோ விருப்பம் இருக்கிற பசங்க நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.